டெய்லி ஒரே மாதிரி குழம்பு சாப்பிட்டு போர் அடித்து போயிடுச்சா? அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். காய்கறி சேர்க்காத சிம்பிளான மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு 2 துண்டு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். குழம்பு நல்லா கெட்டியாகிடும். இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சுட்டு மோர் சேர்த்துக்கலாம். புளிப்பில்லாத மோர் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை எடுத்து ஊற்றி கலக்கிட்டால் என்னோடய ஸ்டைலில் ரொம்ப ஜம்முன்னு மோர் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அசத்துங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.